அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் வாங்கியிருக்கோம். ஊடக மீன் 1/2 கிலோ. 1/2 கிலோ 180 ரூபா. 1 கிலோ 300 ரூபா. ஆமா, ஊடக மீன் நல்லா கொளுத்த மீன், செனை உள்ள மீன், கரவலை பொடி. இதை கழுக போறேன். உங்க ஊர்ல எல்லாம் எப்படி வாங்குறீங்க ஊடக மீன்? கிலோ எவ்வளவு அது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மீனை போய் கழுவிக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து ஆனங்காச்சும் கழுவிட்டு வந்தாச்சு. மீன் மசாலா கலக்க போறோம். அதுக்கு தக்கன 1/2 கிலோவுக்கு தக்கன மீன் மசாலா, வீட்டுல ஆட்டின மீன் மசாலா தூள். அதை கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு விட்டு நல்லா உருண்டையை உருட்டி பார்த்தா ஒரு அளவு தெரியும். 1/2 கிலோவுக்கு எவ்வளோன்னு மதிப்பு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸ்பூன் கணக்கு போட்டாலும் தெரியாது, கூட குறையா போயிடும். ஒரு உருண்டையை உருட்டிக்கிட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு உருண்டையை உருட்டி பார்த்தா நல்லா தெரியும். அதுல தக்காளி வெங்காயத்தை போட்டு மீனையும் போட்டுக்கிறேன். அதோட உப்பு பார்த்தா புளி அதுல பிடிக்கும். காரம் உப்பு புளி எல்லாம் பிடிச்சாத்த மீன் நல்லா இருக்கும். இல்லாட்டா அதுல உப்பு இல்லாததான் இருக்கும் மீன்ல விளக்கின்னு. அதனால எல்லாமே நான் எப்பவுமே இப்படித்தான் போடுவேன். கொதிக்க வச்சு போட மாட்டேன். உடையிற மீன்களத்தையும் கொதிக்க வச்சு போடுவேன். மிச்சதெல்லாம் இப்படித்தான் போட்டுக்குவேன். பெரிய மீனா இருந்தாலும் இப்படித்தான் போட்டு புளி தண்ணியிலே போட்டுருவேன். மசாலா தண்ணியிலே எல்லாத்தையும் நல்ல மீன் வச்சு வச்சுன்னு இருந்துச்சு. அதனால நல்லா இருக்கும். புளியை கரைச்சு இப்ப ஊற்றுவோம். புளியை கரைச்சதோட சேர்த்து நல்லா ஊற்றினாத்தான் இந்த உப்பு புளி பிடிச்சாத்தான் மீன்ல நல்லா இருக்கும். ரொம்பவும் இதா பிணைஞ்சிடக்கூடாது, லேசாத்தான் பிணையணும். இல்லாட கடுத்து போகும், குழம்பு கடுத்தாப்புல இருக்கும். நல்லா ஊற்றி நல்லா மசாலா கூட நல்லா ஊற வச்சா மீன் நல்லா உப்பு புளி பிடிச்சாத்தேன். மிளகாயும் அதோட சேர்ந்து 2 மிளகாய் போட்டு பச்சை மிளகாயும் அதோட சேர்ந்து பிணைஞ்சு விட்டுறாங்க. எல்லாத்தையும் பாப்புல கலக்கி வச்சிருவாங்க. அது ஆனது குழம்புக்கு நல்லா இருக்கும். குழம்பு பிணைஞ்சிட்டு நல்லா வாசமா இருக்கும். குழம்பு நல்லா இருக்கும். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு வெந்தயம் இருந்ததை கொஞ்சம் போட்டு வெடிக்க விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெடிச்ச உடனே எண்ணெயை ஊற்றும். வெடிச்சு அப்புறம் ஊற்றி எண்ணெயை ஊற்றி விட்டுருவோம். எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் போடும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் அள்ளி போட்டுருவோம். அதில் கொஞ்சம் வேக வச்சு தக்காளி எடுத்து வேக வச்சு எடுத்து மசாலா தண்ணியில் போட்டு பிணைஞ்சிடுவோம். கொஞ்சம் குழம்பு டேஸ்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ பொக்குண்டு வேகும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சாப்புல இருக்கும். குழம்புல எடுத்து போட்டு கொஞ்சம் பிணைஞ்சு விட்டுருவோம். சீனாலம்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டா நல்லா இருக்கும் குழம்பு. போட்டு மீன் மசாலா தூளும் எண்ணெய் கிழமைக்கான அள்ளி போட்டு விட்டு கொஞ்சமா போட்டா போதும். வாடகை அதோட ஆணத்தை கரைச்சி வச்சு ஆணத்தை தூக்கி அதில் ஊற்றிடுவோம். ஆனை ஒரு கொதிக்கட்டும். இப்போ முருங்கைக்காயை நறுக்கிடுவோம். முருங்கைக்காயை நறுக்கி கொதி வந்தோடனே முருங்கைக்காய் நறுக்கி போடுவோம். கொப்பை போட்டா அது மீன் உடஞ்சிடும். அதனால முருங்கைக்காயை கொதிக்க விட்டு தான் போடணும். கொதிக்க விட்டு சிம்மில் போட்டு விட்டுருவோம். ஆனை கொதிச்சிருச்சு. இப்போ முருங்கைக்காயை அள்ளி போட்டுருவோம். நல்லா ஒரு கொதி மீன் வெந்திரிச்சிருவோம். ஒரு முருங்கைக்காய் அள்ளி போட்டு ஒரு கொதி வந்தோம்னா அமர்த்தணும். முருங்கைக்காய் கொஞ்சம் சிம்மில் போட்டா வெந்துடும். கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ரொம்பவும் போட்டுட்டோம்னா உடஞ்சிடும் மீன். கொதிச்சிருச்சு, மீன் வெந்துருச்சு, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. அமர்த்திடுவோம். இடையில உப்பு பிடிச்சி பார்த்துக்கிறோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிடிச்சிருந்தா லைக்